நாம இன்னைக்கு பார்க்க போறது சித்தார்த் மல்ஹோத்ரா, ஜான்வி கபூர் நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பரம் சுந்தரி அப்படிங்கிற ஹிந்தி காமெடி லவ் மூவி தாங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க. படத்தை ஓபன் பண்ணா ஹீரோ வேஷ்டிய தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு எங்கேயோ தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா அவரை ஊரே துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப தூரம் ஓடிட்டு இருந்தவரு ஒரு கட்டத்துக்கு மேல பாதையே இல்லாம குதிச்சிடுறா கைப்புள்ளன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு பரம், பணக்கார விட்டு புள்ள. மனுஷங்களை விட டெக்னாலஜியை தான் அதிகமா நம்புவாரு. அதனால ஏஐ டெக்னாலஜி வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி பெரிய ஆளா இல்லாமனு பாக்குறாரு. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எல்லாம் அப்பாவோட காசு தாங்க. அதனால எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டு இருக்காப்ல. அப்பா கிட்ட காசு வாங்கி வாங்கி பெட்ஸ் வளர்க்குற ரோபோ, ஸ்மார்ட் குப்பை கூட, போர்ட்டபிள் டாய்லெட்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா எல்லாமே ஃபிளாப் ஆயிடுது. இப்படி எதுவுமே சரிப்பட்டு வரலையா? நம்ம கிரியேட் பண்ணாதானே விளங்க மாட்டேங்குது. அதனால நம்ம எதுவும் உருவாக்காம வேற யாராவது உருவாக்குற ஐடியால இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அப்பதாங்க ஃபைண்ட் மை சோல்மேட்ங்கிற ஒரு ஆப்போட ஒருத்தர் வராரு. இது சாதாரண டேட்டிங் ஆப் மாதிரி சும்மா ப்ரொஃபைல் வச்சு டேட்டிங் மட்டும் மேட்ச் காட்டாம வாழ்க்கை முழுக்க கூட வர சோல்மேட்டை காட்டும்னு சொல்றாரு. ஏன்னா இது சைக்காட்ரிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட், அப்புறம் ஏஐ இன்ஜினியர்ஸ்னு எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணதுன்னு சொல்றாருங்க. ஆனா இது இப்போதைக்கு இந்தியால இருக்கிற டேட்டாவை மட்டும் வச்சு தான் பண்ணிருக்காங்க. இந்த ஐடியாவை கேட்டோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நம்மளோட சோல்மேட் இந்தியாவுக்கு வெளியில கூட இருக்கலாம்ல அப்படின்னு அவரோட டவுட்டை கேட்க, ஆமா நம்ம சோல்மேட் எங்க வேணாலும் இருப்பாங்க. இதை உலக லெவல்ல கொண்டு போறதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இருந்தாலும் இது கேட்க நல்லா இருக்கு, பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்க, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுறாரு. கிரியேட்டரே இவ்வளவு சொல்றதால சரின்னு ஹீரோவும் அன்னைக்கே ஃபேஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த ஆப்பை பத்தி அப்பா கிட்ட சொன்ன ஹீரோ இதை இன்னும் பெருசா டெவலப் பண்றதுக்கு 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்க, அவரு 5 கோடியானு வாய பொளந்துடுறாரு. ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி பல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாரு. இப்ப இதுக்கு வேற 5 கோடி கேட்டோன்னு ஜர்க் ஆயிட்டாருங்க. சொல்ல போனா அப்பா அவரோட பிசினஸ பாத்துக்க சொல்லி அவர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா ஹீரோ தான் நான் சொந்தமா பண்ணணும்னு அப்பாவோட காசெல்லாம் கரியாக்கிட்டு இருக்காப்ல. அதனால இந்த தடவை ஒரு கண்டிஷன் போடுறாரு. உனக்கு காசு வேணும்னா இந்த ஆப் முதல்ல ஒர்க் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணு, உன் சோல்மேட்டை கண்டுபிடின்னு சொல்றாரு. அப்படி ப்ரூஃப் பண்ணலனா உனக்கு இந்த பணக்கார வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிடுறாருங்க. அதனால ஹீரோவுக்கு இப்ப வேற வழியே இல்ல. அப்பாவோட டீல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதனால அன்னைக்கு நைட்டே ஆப்ல ஹீரோவோட சோல்மேட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கேரளால இருக்கிற ஒரு பொண்ணு கூட 100% மேட்ச் ஆகுது. இவரு டெல்லியில இருக்காரு, சோல்மேட் கேரளால இருக்கு. அருமை. பேரு சுந்தரி தாமோதரன் பிள்ளை. சரி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவங்க எந்த சோசியல் மீடியாலயும் இல்லங்க. சுந்தரியோட லொகேஷனை ட்ராக் பண்ணதுல அவங்களோட அட்ரஸ கண்டுபிடிச்சிடுறாங்க. மத்தபடி அவங்கள பத்தி எந்த டேட்டாவும் கிடைக்கல. அதனால நேராவே போய் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ண ஹீரோ வாடா கிளம்புவோம்னு அவர் ஃப்ரெண்டு சிங்க கூப்பிட அடுத்த நாளே பொட்டி படுக்கையோட கேரளாக்கு வந்து இறங்கிடுறாங்க. அடுத்து டவுனுக்கு வந்தவங்க அங்க இருந்து போட்டை பிடிச்சி சுந்தரியோட கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க நெட்வொர்க் வேற ஒழுங்கா கிடைக்காம கூகுள் மேப் ஒர்க் ஆகலையா, அதனால அங்க வழியிலேயே சுந்தரியோட வீடு எங்க இருக்குன்னு கேட்க, வழிய சொல்றவங்க வழிய மட்டும் சொல்லாம சுந்தரி கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க இருக்கிற முக்காவாசி பசங்க சுந்தரிக்கு தாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பல பேர் சுந்தரி பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. சுந்தரி சொந்தமா ஒரு ஹோம் ஸ்டே வச்சிருக்காங்க. ஒரு வழியா வழி கேட்டு 2 பேரும் அங்க வந்து சேர, அப்பதாங்க சுந்தரியோட இன்ட்ரோ. ஜான்வி கபூர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோ அவங்க மேல பார்த்தவுடன் காதல்ல விழுந்துடுறாப்ல. இந்த இடத்த வாங்கறதுக்காக நிறைய புரோக்கருங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. இப்ப ஹீரோயின் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வீட்டை கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அருவாளோட வந்தவங்க வீட்டெல்லாம் விக்கிற ஐடியா இல்லைன்னு சொல்ல, அப்பதான் இவங்க 2 பேரும் நாங்க இங்கே ரூம் புக் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு அவங்க கிட்ட சாரி கேட்டு ரூம்ல கொண்டு வந்து 2 பேரையும் விட்டுட்டு போறாங்க. எல்லா ரூமையும் இவங்களே புக் பண்ணிருக்காங்கப்பா. ஹீரோ வேற சுந்தரிய பார்த்ததுல இருந்து வழி ஆரம்பிச்சிடுறாருங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்துட்டதால ஹீரோயின் இந்த வீட்டை டூரிஸ்டுக்காக சேஞ்ச் பண்ணி ஹோம் ஸ்டேவா நடத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களும் தங்கச்சியும் மட்டும் தான் இங்க இருக்காங்க. ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள ஊர் சுத்தி காட்டுறதுக்காக கைடா கூப்பிட ஹீரோ வழியறத பார்த்துட்டு நான் பிஸியா இருக்கேன், வேற ஆளை பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி எப்படியோ ஊருக்கு வந்தாச்சு, அடுத்து என்ன பிளான்னு சிங் கேட்க, அடுத்து என்ன அவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதான்னு ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க காலையில இங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கறது, இங்க இருந்து கோவிலுக்கு போவாங்க, அங்க விளக்கேத்திட்டு அடுத்து அங்க இருக்கிற ருக்மிணிங்கிற யானைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ்வளவுதாங்க இவங்க ரொட்டீன். இதை வச்சு என்னத்தை இம்ப்ரெஸ் பண்றது? அதனால ஒரு நாள் ஹீரோயின் பாட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பாட்டை நோட் பண்ணிட்டு வந்துடுறாரு. நைட்டு பூரா அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு அதை பாடுறதுக்கு விடிய விடிய பிராக்டிஸ் பண்றாருங்க. அடுத்த நாள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கேஷுவலா அந்த பாட்டை பாடுற மாதிரி பாடுறாரு. நினைச்ச மாதிரியே அவங்க இது என்னோட ஃபேவரட் பாட்டு, உங்களுக்கும் பிடிக்குமான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டாபிக் கிடைச்சிட்டு அவரும் நான் எல்லா பாட்டும் கேட்பேன்னு கடல போட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பாட்டுல சூப்பர் ஸ்டார் லாலேட்டனோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும்ல அப்படின்னு அவங்க சொல்ல, ஆமா அவருக்கு எங்க ஊர்ல கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு 2 பேரும் லுங்கி டான்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பாயிடுதுங்க. ஏன்னா அவங்க சொன்னது அவங்க
அவங்க ஊர் சூப்பர் ஸ்டார் மோகன்லால, இவங்க சொன்னது தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதுல பயங்கர கடுப்பானவங்க வடக்கன்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கண்டுபிடி திட்டிட்டு கடுப்புல அங்க இருந்து போயிடுறாங்க. அதுல ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் புஷ் ஆயிடுது. ஹீரோயின் கடுப்புல அங்க இருந்து போக ஹீரோ அவங்க கிட்ட நான் என்ன பண்ணா உனக்கு பிடிக்கும்னு கேக்குறாரு. அதுலயே ஹீரோயினுக்கு உள்ள கிலுகிலுன்னு ஆயிடுது. ஆனா வெளில காட்டிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவரு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கிறதால இவனை எதுலயாவது மாட்டி ஒண்ணுன்னு நினைச்சவங்க நேரா கலரி பிராக்டிஸ் நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. மாஸ்டர் ஹீரோயினோட சொந்தக்காரர் தாங்க. பேரு பார்கவ். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு எல்லாமே இவர் தான். இவர் கொடுத்த ஐடியால தான் ஹீரோயின் அந்த வீட்டையே ஹோம் ஸ்டேவா மாத்திருக்காங்க. கடைசி 5 வருஷமா ஓணம் காம்படிஷன்ல இவரோட டீம் எதுலயுமே ஜெயிக்கலையாம். அதனால ஆளு கொஞ்சம் சிடுமுஞ்சாதாங்க இருக்காரு. ஹீரோயின் அவர்கிட்ட பரமுக்கு கொஞ்சம் பாடம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல அவர் அந்த டீம்ல பல்கா இருக்கிற ஒரு ஆளை களத்துல இறக்கி விடுறாரு. அந்த ஆளை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு வயிறெல்லாம் கலக்குது. இருந்தாலும் ஹீரோயின் இருக்கிறதால ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு உரிமையை எடுத்து சுத்த ஏதோ ஒரு ஃப்ளோல சுத்திடுறாரு. ஆனா அது அவர் கையை கிழிச்சிடுதுங்க. ஐயோ நம்மளால ஒருத்தன் இப்படி கையை கிழிச்சுக்கிட்டானே, நல்ல வேலை வேற எங்கேயும் கிழிச்சு எதுவும் ஆகாம இருந்துச்சு, அதனால நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்புன்னு அவங்களே ஹீரோ அழைச்சிட்டு வந்து அவருக்கு மூலிகை இலையெல்லாம் அரைச்சு மருந்து போட்டு விடுறாங்க. அது ஹீரோவுக்கு ஒரே சுகமா இருக்குங்க. கட் பண்ணா அடுத்த நாள் வீட்டுல ஹீரோயினும் தங்கச்சியும் பரபரப்பா எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்னத்த அப்படி தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஹீரோயினுக்கு அவங்க அம்மா போட்டு விட்ட மோதிரத்தை காணும்னு சொல்றாங்க. அப்பதான் நேத்தி மருந்து போட்டு விடுறப்ப கையை கிழிக்குதுன்னு ஹீரோயின் அங்க ஆத்தங்கரையில அவுத்து வச்சது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த இடத்துக்கு வந்து நேத்தி உட்கார்ந்து இருந்த ஸ்பாட்ல வந்து சுத்தி முத்தி தேடி பார்க்க அவர் நினைச்ச மாதிரியே ரிங் அங்கதாங்க இருக்கு. ரிங்கு கிடைச்சிட்டுன்னு தண்ணிக்குள்ள கிடக்கிறத எடுத்துட்டு திரும்பினா பின்னாடி ருக்மிணி நிக்குது. திடீர்னு பார்த்தோன்னா ஹீரோவுக்கு ஜர்க் ஆயிடுது. எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா ஹீரோவை பிடிச்சு தூக்கிடுது. நல்ல வேலை ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. அவங்க ருக்மிணி கிட்ட அவரை விடுன்னு சொன்னோன்னு தாங்க ஹீரோவை விடுது. எப்படியே ஒரு வழியா ரிங் கிடைச்சிட்டு அதுவும் ஹீரோயின் அவங்க அம்மாவோட மெமரியா போட்டு ரிங்கை கண்டுபிடிச்சு கொடுத்தோன்னு சுந்தரி அதுல பயங்கர டச்சிங் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், அந்த மொமெண்ட்ல இருந்து லவ்ஸ் ஆயிடுது. ரெண்டு பேரும் பேசி பழகி நெருக்கமாக ஆரம்பிச்சிடுறாங்க. வெளில போறது வரதுன்னு சேர்ந்தே தான் இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வெளில சுத்திட்டு இருக்கப்ப நல்ல மழை வந்து நனைஞ்சிடுறாங்களா, அதனால ரெண்டு பேரும் சர்ச்சுக்குள்ள போந்துடுறாங்க. வெளியில கொட்டுற மழை நல்ல குளிர்னு அங்க கூட டச்சிங் ரொமான்ஸ்ல தான் இருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் பயங்கர நெருக்கமா இருக்க அப்பன்னு பார்த்து ஆப் கிரியேட் பண்ணவங்க கிட்ட இருந்து கால் வருது. ஆப் டெவலப் பண்ண காசு வேணும் சார், அட்வான்ஸ் ஆச்சும் போட்டு விடுங்க, இல்லன்னா சொல்லுங்க நான் வேற இன்வெஸ்டர் ஆச்சும் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் உடனே அட்வான்ஸ் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் ட்ரெடிஷனல் லுக்ல ரெடி ஆயிட்டு இருக்க ஹீரோ நம்மளும் அது மாதிரியே ரெடி ஆகும்னு ஆகிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு வேஷ்டி கட்ட வரல. நிறைய மூவிஸ்ல ஹீரோயினுக்கு புடவை கட்ட தெரியாம ஹீரோ அவங்களுக்கு புடவை கட்டி விடுற மாதிரி சீன் தானே பார்த்திருப்போம். ஆனா இங்க வேஷ்டி கட்ட தெரியாத ஹீரோவுக்கு ஹீரோயின் வேஷ்டி கட்டி விடுறாங்க. கட்டி முடிச்சோன்னா அதை ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு கண்ணாடியில அவங்கள பார்த்து ரசிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நெருக்கமாயிடுது. அதனால இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம்னு கோவிலே வச்சு லவ்வ சொல்றதுக்கு வர அவங்களுக்கு ஹீரோ என்ன சொல்ல போறாருன்னு புரிஞ்சிடுது. ஆனா அவங்க ஹீரோவை பார்க்காம வேற எங்கேயோ பாத்துக்கிட்டே ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன நம்மள பார்க்காம வேற எங்கேயோ பாக்குறான்னு பார்த்தா ஹீரோவுக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான். ஓடி வந்து அவன் மேல பாஞ்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஹீரோயின் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுதுங்க. அது வேற யாரும் இல்லங்க, மாஸ்டர் பார்கவோட பையன் வேணு. ஹீரோ இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க பார்கவ் சுந்தரியையும் வேணுவையும் ஒன்னா நிக்க வச்சு ரெண்டு பேருக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அதுவும் சுந்தரியோட அம்மா அப்பாவோட ஆசைப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோவுக்கு அப்படியே தலையே சுத்த ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த வேணு திடீர்னு எங்க இருந்து வந்தான், நம்ம ஆளு என்னடான்னா அவன் மேல போய் தாவரா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே விளங்கலையா. அதனால தங்கச்சியை கூப்பிட்டு அவங்க கதை என்னன்னு விசாரிக்கிறாரு. ஸ்கூல்ல படிப்புலயும் சரி ஸ்போர்ட்ஸ்லயும் சரி வேணு தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல டான்ஸ் கலரின்னு எல்லாத்துலயும் ஒரு கலக்கிடுவான். சின்ன வயசுல ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாத புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இப்படி புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறதால அந்த டைம்லயே சுந்தரியோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வேணு மெடிசின் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டான். சுந்தரி ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்காக மும்பை போயிட்டாங்க. லாங் டிஸ்டன்ஸ் லவ்ங்கிறதால ரெண்டு பேரோட கான்டாக்டும் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வேணு படிப்புல மூழ்கி போயிட்டான். இந்த பக்கம் சுந்தரி பரதநாட்டியம்ல பயங்கர பேஷனா இருந்ததால அதுல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிஸியா இருக்க அப்பதான் சுந்தரியோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை ஹோம் ஸ்டேவா மாத்தினதால அவங்க லைஃபே மாறி போயிடுதுங்க. இதுல அவங்களோட ட்ரீம் லைஃப்னு எல்லாத்தையும் மறந்துடுறாங்களா, அதனால அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால சுந்தரி ஹாப்பியா இருக்கணும்னு இந்த பாப்பா தான் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எல்லா டேட்டிங் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி எல்லாத்துலயும் சுந்தரிக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு. அதனால சுந்தரிக்கும் இந்த ஆப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க. ஹீரோ இந்த கதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹீரோயினை விடுறதா இல்லங்க. வேணுவை தாண்டி சுந்தரியை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு தான் யோசனை பண்றாரு. அப்பன்னு பார்த்து ஊர்ல கரெக்டா ஓணம் காம்படிஷன் வேற ஆரம்பிக்க அதுல ஏதாவது பெருசா வின் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. சரின்னு முதல் வேலையா போட்டியில வந்து பேர் கொடுக்கறாரு. கடைசியில பார்த்தா அது லெமன் வித் ஸ்பூன் காம்படிஷன். ஆனா வெறும் லெமன் வச்சுக்கிட்டு போறது மட்டும் இல்லாம இடையில சில டாஸ்க்கும் வேற கொடுக்கறாங்க. எல்லாரும் வரிசையா அந்த டாஸ்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சுந்தரியை லுக்கு விட்டுக்கிட்டே போனதுல வேணு மேல போய் விழுந்து ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி பண்ணதால இனிமே எந்த போட்டியிலையும் கலந்துக்க கூடாதுன்னு அவரை மொத்தமா எலிமினேட் பண்ணி வெளில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு பானை அடிக்கிறது சாக்கு போட்டின்னு அது மாதிரி நிறைய போட்டி நடக்குது. கடைசியா கலர்
கலரையும் நடத்துறாங்க. அது எல்லாத்துலயும் வேணு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றான். அதுல ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் பரதநாட்டியம்ல கலந்துக்கிட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட என்கேஜ்மெண்டே வந்துடுதுங்க. எல்லாரும் என்கேஜ்மெண்ட்ல ஆட்டம் பாட்டம்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோ வேணுவை ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அதனால சிங்க விட்டு வேணுவோட வேஷ்டிய உருவ சொல்ல அவரும் கேஷுவலா போறாரு. ஆனா ஆடிக்கிட்டே கேஷுவலா உருவுறேன்னு வேற ஒருத்த வேஷ்டிய உருவிடுறாரு. அதுல கடுப்பான அந்த ஆளு சிங்க அடிக்க போக அவன் ஒரு லேடி மேல போய் விழுந்துடுறான். அதுல அந்த இடமே கலவரமாயிடுது. எல்லாரும் அவங்க கையில கிடைச்சத தூக்கி ஒவ்வொருத்தரும் அடிக்க ஆரம்பிக்க அதுல ஒருத்த மண்டையில வந்து பாட்டில் அடிச்சதுல ஆளு அப்படியே மட்டையாயிடுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு படகு ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஹீரோயினும் அவங்களும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கும்போது அவங்க தாங்க ஹீரோவுக்கு படகு ஓட்ட சொல்லி கொடுத்தது. அது இப்போ ஒருத்தன் உயிரை காப்பாத்துறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. எப்படியோ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஆனா ஏற்கனவே போதையில இருக்கிறதால ஆள் இப்போதைக்கு கண்ணு முழிக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வேற கடைசி போட்டி போட் ரேஸ் இருக்கு. இப்ப அடி வாங்கிட்டு மட்டையாகி கிடக்கான்ல அவனும் அந்த டீம்ல ஒரு ஆளு தாங்க. அவன் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதால டீம்ல ஒரு ஆள் குறையுது. அதனால ஹீரோவா அவங்க டீம்ல கலந்துக்க சொல்றாங்க. சுந்தரியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோக்கு இது ரொம்ப வசதியா போயிடுதுங்க. ஆனா அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் ஒரே குழப்பத்துல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அவ்வளவு குழப்பத்துல இருக்காங்கன்னு தங்கச்சிக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. வேற என்ன என்கேஜ்மெண்ட் வரையும் வந்துட்டதால வேணுவை சூஸ் பண்றதா பரம சூஸ் பண்றதான்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிக்காம இப்பயே உட்காந்து யோசிக்கிறாங்களே. வேணுவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவங்க அப்பா அம்மாவோட சத்தியத்தை மீறுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வேணு கூட சின்ன வயசுல இருந்து சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன். அவன் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பழக்கப்பட்டது மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா பரம் கூட எல்லாமே புதுசா இருக்கும். ஒவ்வொரு நாளுமே அட்வென்ச்சரா இருக்கு. வேணு கூட இருந்தா நிம்மதி கிடைக்கும். அதுவே பரம் கூட இருந்தா பயங்கர எக்ஸைட்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் ஒரே குழப்பத்துல இருக்க நீ மத்தவங்கள பத்தி யோசிக்காம உனக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குமோ அதை சூஸ் பண்ணுன்னு தங்கச்சி அட்வைஸ் கொடுக்குறா. அதுலதான் ஹீரோயினுக்கு மைண்ட் கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிக்குது. அதே நேரம் சோல்மேட்டை தேடி போன ஹீரோ இன்னும் ஆளை காணும்னு அப்பாவே கிளம்பி இங்க வந்துடுறாருங்க. திடீர்னு அப்பாவை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா என் மருமகளை அழைச்சிட்டு வா பாப்போம்னு சொல்ல ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் ஆல்ரெடி பல பிரச்சனை போயிட்டு இருக்கே. இதுல எங்க சோல்மேட்டை அழைச்சிட்டு வர்றது? ஹீரோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்க அப்பா அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. யோ தகப்பா எதுக்கே அடிக்கிறேன்னு கேட்க சோல்மேட்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணாதான் வந்தவனே ஒரு ஃப்ராடுன்னு சொல்றாரு. ஹீரோ முதல்ல நம்ப மாட்டாரு. சரி இருங்க கால் பண்றேன்னு பண்ண கால் போக மாட்டேங்குது. வெப்சைட் ஓபன் பண்ணா வெப்சைட்டே பிளாங்கா இருக்குங்க. என் காசை கரியாக்குனது மட்டும் இல்லாம அந்த ஆப்பை நம்பி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வேற அழிக்க போறியான்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீ எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்ட. ஒழுங்கா பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு கிளம்பு ஊருக்கு போலாம். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வான்னு சொல்ல கரெக்டா ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினே அங்க வந்துடுறாங்க. ஹீரோட அப்பாவை பார்த்தோன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பொசுக்குன்னு அவரோட காலில் விழுந்துடுறாங்க. இவங்க பல குழப்பத்துக்கு அப்புறம் ஃபைனலா ஹீரோவை தாங்க சூஸ் பண்ணிருக்காங்க. அதான் அப்பாவை பார்த்தோன்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. இது தெரியாம அவங்கள தனியா கூப்பிட்ட ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சோல்மேட் ஆப் அப்பாவோட டீல்னு எதுக்காக இங்க வந்தாரு எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு எல்லாத்தையும் சொல்ல ஹீரோயின் அப்படியே கலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவார்னு ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹீரோ சோல்மேட் ஆப்பால தான் இவங்களை லவ் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெளில போடான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அதுக்கு மேல என்னத்த சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம அப்படியே யூட்டன் போட்டு கிளம்பிடுறாரு. அவருக்கே சுந்தரிய டெக்னாலஜி மூலமா லவ் பண்ணோமா இல்ல சொந்தமா தான் லவ் பண்ணோமான்னு ஒன்னும் விளங்கல. சிங் கிட்ட வந்து வாடா ஊருக்கு கிளம்பலாம்னு கூப்பிட அவரு எனக்கு இந்த ஊர் செட் ஆயிடுச்சு அதோட பார்வதியை விட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோ அவரோட சோல்மேட்டை பார்க்க வந்த இடத்துல சிங்கு அவரோட சோல்மேட்டை பிடிச்சிட்டாருங்க. இவங்க ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல சிங்கு அவரோட லவ் ட்ராக்க ஓட்டிட்டு இருந்திருக்காப்ல. சரின்னு ஹீரோவும் அப்பாவும் மட்டும் அங்க இருந்து கிளம்ப ஊருக்காரங்க அவங்க ரெண்டு பேரையும் ரவுண்டு கட்டிடுறாங்க. ஒரு தலைவர் ஹீரோவை போட் ரேஸ் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா இவரு பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காருல்ல. அதான் எல்லாரும் பார்த்தோன்னா அவரை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போகணும்னு சொல்ல அவங்க ஹீரோ கிட்ட போட் ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. அப்பாவுக்கு முதல்ல நம்ம பையன் அதுக்கெல்லாம் லைக் இல்லைன்னு தான் தோணுது. இருந்தாலும் இவ்வளவு பேர் ஹீரோ கூப்பிடுறதால அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. மகனே நீ இதுவரை வாழ்க்கையில உருப்படியா எதுவுமே பண்ணதில்ல. உன்னை நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்க. இதையாவது பண்ணி ஒழுங்கா ஜெயிச்சு கொடுத்துடுவான்னு சொல்றாரு. அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் போட் ரேஸ் நடக்குது. ஆரம்பத்துல எல்லாரும் நார்மலா தான் போயிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம டீம் கடைசியா போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ திடீர்னு அங்க ஹீரோயினை பார்க்க அவருக்கு பொசுக்குன்னு பயங்கர எனர்ஜி வந்துடுது. அதுல அவரு வேகமா துடுப்ப போடுறாரு. அந்த எனர்ஜி மத்தவங்களுக்கும் பாஸ் ஆனதுல மொத்த டீமும் வெறியோட ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்ல வந்துகிட்டு இருந்தவங்க ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து ஓட்ட எப்படியோ அந்த போட் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. பல வருஷம் கழிச்சு ஜெயிச்சதுல டீமுக்கும் பார்கவுக்கும் பயங்கர குஷி ஆயிடுதுங்க. அவ்வளவுதான் போட் ரேஸும் முடிஞ்சது ஜெயிச்சும் கொடுத்தாச்சு. அதனால அப்பா புள்ளைய அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பா வாடா போலான்னு கூப்பிட்ட உடனே ஹீரோ அவரு பாட்டுக்க கிளம்பிட்டாரு. அதுலயே நமக்கு ஹீரோ அவரோட மனசை நம்பாம டெக்னாலஜி எவ்வளவு நம்புறாருன்னு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால ஹீரோ ஒரே யோசனையில வந்துகிட்டு இருக்க அப்பா அவர்கிட்ட ஏன்டா சோகமா இருக்க அதான் சுந்தரிய வேணாம்னு முடிவு பண்ணிட்டல அப்புறம் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு இவரு உங்களாலதான் நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல நான் சொல்லி நீ என்னைக்குடா கேட்டிருக்க இதுல மட்டும் நான் சொன்னதை கேட்டிருக்கேன்னு சொல்ற அப்படின்னு அப்பா கேக்குறாரு. என்னடா ஏன் மேல பழிய போடுற நீ இந்த பிளைட் ஏறி என் கூட வந்துட்டனா அவளுக்கு கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேல உன் இஷ்டம்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு நம்ம சுந்தரிய உண்மையா லவ் பண்ணிருக்கோங்க
போகிறதே புரியுது. உடனே குஷியாகி அப்பாவை கட்டி பிடிச்சவரு சுந்தரிய பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாரு. வந்து பார்த்தா இங்க ஹீரோயின் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க மேலதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவரு தென்னை மரம் வழியா மேல ஏறி போய் அவங்கள பாக்குறாருங்க. அவரை பார்த்த ஹீரோயின், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் உன்னை லவ் பண்றேன், உனக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. பொய் சொல்லாதடா, உன் அப்பா கிட்ட உன்னை ப்ரூவ் பண்றதுக்காக தானே என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க, இவரு அப்படிலாம் இல்லைன்னு என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல வேணுவோட அப்பா பார்கவே அங்க வந்துடுறாருங்க. டேய், நீ மரத்துல ஏறி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோயின் வேணுவோட அப்பா கிட்ட பரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான்ப்பா அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறாங்க. எது, வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கியா, கொய்யால நீ செத்தடா அப்படின்னு பால்கனில இருந்தே ஹீரோவை அடிக்க, அதுல ஹீரோ மரத்துல இருந்தே கீழே விழுந்துடுறாருங்க. பார்கவ் அந்த பரம புடிங்கடான்னு குரல் கொடுக்க ஊருக்காரங்க மொத்தமா அவரை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சீன் தாங்க படத்தோட ஓப்பனிங்ல பார்த்தது. எல்லா பக்கமும் லாக் பண்ணிடுறாங்க. அதோட எந்த பக்கமும் பாதை இல்லாததால தண்ணியில குச்சிடுறாப்ல. இப்ப என்னடா பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா ஹீரோயின் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு வழியா ஊர்க்காரங்க கிட்ட இருந்து அவரை காப்பாத்திடுறாங்க. இவங்களுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓட விடுவோம்னு ஓட விட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஊர்க்காரங்க எல்லாம் ஹீரோவை பழக்கிறதுக்காக வெறியோட நின்றுட்டு இருக்க, இங்க ஹீரோயின் ஹீரோவை கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் தண்ணியிலேயே லிப் டு லிப் கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரேமோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.